नमस्ते नमस्कार भगवत ईश्वर के मुत्तु फ्रॉम मुंबई मुत्तु பாபா in கன்னியாகுமரி 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை நிப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் டே. நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து 24,604 ஓப்பன் ஆயிருது. லோவாக அதான் இருந்தது. மேற்கொண்டு ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி 24,675 போனதுக்கப்புறம் ஒரு மணி வரைக்கும் 24,600 24,640 இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் இருந்தது. மேற்கொண்டு மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா கடந்த 4 நாளில் லோ வந்து 24,580 562 540 528 510 நேற்று கூட அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆனது 610. மேலே போகிறது வந்து 24 640 50 55 70 75 2 நாளைக்கு முன்னால 692 வந்து கீழே வந்துருச்சு. க்ளோசிங் வந்து 24 600 மேலே தான். இன்னைக்குமே வியாழக்கிழமை இன்னைக்கு நேற்று நார்மல், செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி 24 600 24 775 போயிட்டு கடைசியில் கீழே 510 மழை ஒரு 6 மணி நேரத்தில் கீழே வச்சு கடையில் க்ளோசிங் வந்து 24 610 அபவுட் 24,600. யாருக்குமே எல்லாருக்கும் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்த டேட்டா எந்த ஈவெண்ட் எது வந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முன்னாலே நிறைய இன்சைடு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஹை லெவல் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் இதுதான்னு சார்ட்டிஸ்ட்டுக்கும் தெரியும், ஃபாரின் இன்ஸ்டியூஷன் தெரியும், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் தெரியும், ஹை நெட்வொர்க் ஆப்ரேஷன் தெரியும். மேலே போகும்போது கோடிக்கணக்கில் கையில் வச்சுட்டு ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற கிரியேட்டர் ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. 675 வந்தது, 680 க்ளோசிங் வந்தால் தான் மேலே போனால் தான் மேற்கொண்டு 740 60 800 வரும்னு சொல்லியிருந்தேன். 675 மேலே போக கரெக்டாக 1 1.5 மழை கீழே வந்து 24,527 வரைக்கும் வந்து கடைசியில் க்ளோசிங் வந்து 24,548 மைனஸ் 90 95 பாயிண்ட்ல மைனஸ்ல இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ஒரு 5 நாள் ட்ரேட்ல போன வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்னைக்கு 7 நாள் 6 நாள்ல 24,600 கீழே க்ளோஸ் ஆனது இன்னைக்கு தான் 24,548. அதே மாதிரி கன்சல்டட் வீக்லி இன்னைக்கும் க்ளோஸ் ஆனது வந்து 24,582 பிலோ 24,600 கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்? இது வந்து 2வது வாரம் வீக்கெண்ட் ஃப்ரைடே நாளைக்கு இருக்கு. யாருக்குமே சொல்லிட்டேன் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் மார்க்கெட் 24,680 மேலே க்ளோஸ் ஆனால் 740 60 860 வரைக்கும் வரலாம். ஷார்ட் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க, பைசா கிடைக்கும். ஆனால் 2வது வாரத்தில் 24,692 வரைக்கும் தான் போச்சு 2 நாளைக்கு முன்னால. அப்புறம் மழை 692 கீழே 510 அதில் ஒரு 100 பாயிண்ட் அதில் ஒரு 90 பாயிண்ட் கீழே ஒரு 90 பாயிண்ட் 180 பாயிண்ட் வாரத்துல இருந்து திரும்ப 600 மேலே இன்னைக்கு 625 கம்ப்ளீட்டாக என்ன இன்னைக்கு 24,490 பாட்டம் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அப் சைடில் 24,680 690 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 600 லெவலில் இருந்து மேலே போக போகும்போது ஷார்ட் கிரியேஷன் ஆகுது. மேலே போக போக ஷார்ட் கிரியேஷன் ஆகுது. அதே நேரத்தில் 600 கீழே வரும்போது 580 560 தான் புட் ஆப்ஷன் எல்லாமே ஷார்ட்டிங்கில் போயிட்டு இருக்கு. வாங்குறாங்க 670 கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுவாங்க, 640 புட் ஆப்ஷன் வாங்குவாங்க ஹையர் லெவலில். அதே மாதிரி கீழே வரும்போது 550 40 கீழே வரும்போது கால் ஆப்ஷன் லாங்கில் வாங்குவாங்க, புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட் அடிப்பாங்க. ஷார்ட் அடிக்கும் போது லோ லெவலில் ஹை லெவலில் இருக்கும். மேலே போக போக ரிவர்ஸில் ஆகும்போது புட் ஆப்ஷன் வந்து மேலே வரும், கால் ஆப்ஷன் மேலே போகும், ஈகோ வரும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க மட்டும்தான் நிப்டியும் பேங்க் நிப்டியும் பண்ண முடியுமோ தவிர வேற யாரும் பண்ண முடியாது.
நீங்களும் நானும் ஒரு லாட்டு 2 லாட் அவங்க அப்படி 50 லாட்டு 60 லாட்டு 100 லாட்டு 200 லாட்டு ஒரு லாட்டுக்கு மினிமம் இவ்வளோன்னு இருக்கு இத்தனை லாட்டு அடிக்கலாம்னு சொல்லி ஃபாரினுக்கு அவங்க பாட்டு பிந்தாத்த மேலே போகும்போது கோடி கணக்கில் 10,000 கோடி 15,000 கோடி போனட்டு 45,000 கோடில கால் அடிச்சிருக்காங்க 45,000 crore rupees ஷார்ட்டிங் இன்னைக்கு எவ்வளவுங்கிறத இப்ப பின்னால நான் சொல்றேன் இன்னைக்கு எவ்வளவு ஃபாரின் இன்ஸ்டியூட்ல வாங்கியிருக்காங்க பெற்றிருக்காங்கிறது அடுத்துல வரும் ஒண்ணு இன்னைக்கு 24,548 க்ளோஸ் ஆயிருக்கு 24,882 கன்சல்டேட் க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே 13th டிசம்பர் செகண்ட் வீக் மேக்சிமம் நிப்டி ரெசிஸ்டன்ஸ் 24,620 640 மேல போகாது போன ஷார்ட் அடிங்க ட்ரேடர் அதே நேரத்தில் கால் வந்து 580 24,580 வாங்குங்க ஹைலோல பிரீமியம்ல கீழே வரும் இதுவும் கீழே வரும் இதை க்ளோஸ் பண்ணணும் இதை ரிவர்ஸ் பண்ணணும் இதுவும் புட்டை ரிவர்ஸ் பண்ணாங்க கால் ஆப்ஷன் கீழே வரும்போது ரிவர்ஸ்ல லாங்ல போகும் புட் ஆப்ஷன் அதே மாதிரி அதே சைட்மெண்ட்ல எவ்வளவு வருதோ அதுவும் ரிவர்ஸ்ல போகும் மேல கீழே 24,490 24,680 இதுக்கு உள்ளத்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆன பார்க்கும்போது ஏற்கனவே பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப் ஆஸ் வெல் அஸ் காட்கோபர் ஸ்டாக் என்கேஜ் GSE குரூப் ரெண்டுக்கும் மார்க்கெட் ரேப்பர் ஈவினிங் ஆஃப்டர் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன் third week and fourth week Nifty may test low once closing below 24,490 maybe 24,360 290 140 120 and least 24,020 அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா அதே மாதிரி கீழே வந்தா தான் மேல போக முடியும் ரெண்டு சேனல் கொடுத்துருக்கேன் ஹரிசாண்டல் லைன்ல கொடுத்துருக்கேன் மேல உள்ள லெஃப்ட் ரைட் டாப் வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள ரைட் டு லெஃப்ட் டு ரைட் லைன் அது வந்து சப்போர்ட் கீழே உள்ள வந்து 24,490 மேல உள்ள வந்து 24,680 860 680 கிராஸ் பண்ணா தான் 860 அதுக்கு மேல போகும் இந்த ஸ்டார்ட் அடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க உங்களுக்கு எவ்வளவு சௌரியமோ அதை பண்ணுங்க ரெண்டாவது இந்த கீழே உள்ள லைனை அடிச்சா தான் 24,400 அடிச்சு வரும்போது நெக்ஸ்ட் 24,360 290 220 190 140 24,020 வரைக்கும் சார்ஜஸ் வர இருக்கு third and fourth week of December 4th week 26th December month settlement and Bank Nifty also the same it will be coming like this super chance available uptrend and downtrend can make money only foreign investors domestic investors retailers can see only பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கையை வச்சுங்க சுட்டுரும் ரீட்டைலருக்கு சொல்றேன் நான் என்ன பண்ணுங்க மும்பையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 2008 F1 how I done everybody knows about this so take care of பேங்க் நிஃப்டியை பொறுத்து எதுவுமே சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 52 53 53 54 இந்த ரெண்டு பேண்டுக்குள்ள தான் இருக்கும் 53 54 இதுல வந்து 53 100க்கு கீழே போகாது 53 600 700க்கு மேல போகாது 53 500 வந்தாலே ஷார்ட் அடிக்கலாம் 53 200க்கு கீழே பண்ணலாம் கவர் பண்ணலாம் வாங்கலாம் ஒண்ணு 51 க்ளோஸ் ஆகல இன்னைக்கு 51 174 லோ வந்திருக்கு 53 570 75 வரை ஹைல வந்திருக்கு கடைசியில் க்ளோசிங் வந்து 53 220 ஒரு 190 பாயிண்ட் டவுன் அந்த உள்ள ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கு அதனால இப்போ 53 நாளைக்கு அடிக்குமா அடிச்சாலும் அடிக்கலாம் நாளைக்கு ஓப்பனிங் வந்து நான் ரெண்டு சார்ட்ல கொடுத்து வரேன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஓப்பன் ஹை லோ இது மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் நடக்கும் ஓப்பன் என்ன ஆகுது ஹை என்ன இருக்கு லோ என்ன இருக்குது நேற்று என்ன க்ளோசிங் ஆச்சுதோ அதுல இருந்து இந்த இதெல்லாம் வரும்
மேலே போகிறது கீழே போகிறது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் 12 மணி நேரம் மேலே கீழே போயிட்டு 12 to 1 o'clock தான் ஆக்ஷனே நடக்கும். அது வரைக்கும் அடிக்கிறவங்க அடிப்பாங்க, வாங்குறவங்க போட்டாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க, அடி. இன்னைக்கு நிறைய பேர் 500 ஷார்ட் அடிக்கும்போது 24 560 70 80 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. ஷார்ட் அடிச்சுங்க 70க்கு போகும்போது அவ்வளோ ட்ரிக் ஆயிடுச்சு லாங் பொசிஷனுக்கு. அதே மாதிரி லாங் பொசிஷனில் போனவங்க 580 576 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. லாங்கு பூரா ஸ்டாப் லாஸ் அடிச்சு கீழே வந்தாச்சு. ரீட்டைலர் வந்து இன்ட்ராடேல பைசா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்குங்க, வைங்க. நிப்டியில் ஒரு 200 300 பாயிண்ட் கிடைக்கும். பேங்க் நிப்டியில் ஒரு 300 350 400 பாயிண்ட் கிடைக்கும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கலாம், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலாம். அது அவங்களோட திறமையை பொறுத்து இருக்கு. சொல்றது ஈஸி, பண்றது கஷ்டம். கையை வச்சிங்கன்னா சுட்டுருவோம், பார்த்துடுங்க. அட்வைசரி இல்லாமல் பண்ணாதீங்க. அதை விட கேஷ் மார்க்கெட்டில் பாருங்க, மேலே போகுது கீழே வருது எல்லாம் போகுது. பவர் செக்டர் நேற்று சொன்னேன். இன்னைக்கு ஆட்டோமொபைல் பஜாஜ் ஆட்டோ, மஹிந்திரா, அசோக் லேலண்ட், ஈஸ்வர் மோட்டார், டாடா மோட்டார், என்னென்னலாமோ இருக்கு. அவ்வளோ நினைக்கி எல்லாம் யாருக்குமே கரெக்டட் ஆயாச்சு. டாடா மோட்டார்லாம் 800 வரைக்கும் 800 1100 கிட்டத்தட்ட 800 30-35% கரெக்ட் ஆச்சு. ஃபர்தர் எவ்வளோ கீழே போகும் மேலே போகுங்கிறது யாரும் கணிக்க முடியாது. மேலே போனால் ஷார்ட் அடிங்க கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன் தி பேங்க் செகண்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து 1700 மழை முதல் நாள் 16 பாயிண்ட், மறுநாள் 10 பாயிண்ட், அப்படியே குறைஞ்சு 1200 1100 இருந்து லாஸ்ட் வீக்கில் 996 966 இன்னைக்கு 70 இருக்கு. எந்தெந்த பேங்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 865 ரூபாயில இருக்கு, 765 நடந்து 860 போயிட்டு இப்போ இருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எந்த பேங்க்னாலும் கீழே வந்தாலும் ஒரு 5% 6% கீழே வந்தால் மேலே போனால் தான் கீழே வர முடியும். பியூர்லி ட்ரேடிங், நத்திங் எல்ஸ். பேங்க் நிப்டி 11-12 stocks are there. Nifty, IT sector, automobile, finance, oil, energy, whatever may be, one will take it up, another will drag down, and completely end of the day it will be red or foreign institution. பன்னெண்டாம் இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் 3500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 2600 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெஸ்ட் ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 1373 கோடிக்கு இன்னைக்கு விற்றுருக்குறாங்க. ஃபியூச்சர் இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 49,500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. விற்றா அவங்களுக்கு பைசா. ஸ்டாக் ஃபியூச்சரில் 5117 கோடி ரூபாய்க்கு 71 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 3163 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இது இன்னைக்கு 12ஆம் தேதி நடந்தது. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்புறம் 11th நேற்று கேஷ் மார்க்கெட்டில் 1000 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் வந்து 2000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க கேஷ் மார்க்கெட்டில். எஃப்ஓர்ட் மார்க்கெட்டில் ஆப்ஷனில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 130 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராடல், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராடல், இதான் அது வெறும் 755 கோடி ரூபாய்க்கு தான் நேற்று விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் நேற்று 1850 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 3720 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் ஃபியூச்சர் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹையர் லெவலில் விற்றா லோயர் லெவலில் வாங்குவாங்க, அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நாளைக்கு கீழே இன்னும் கீழே அடுத்த வர போகும்போது ஹையரில் போகும்போது விற்றுக்கிட்டே தான் இருக்கணும். வாங்குங்கிறத எவருமே அங்கே கிடையாது ஃபாரின்ட்ட. ஆக மொத்தத்தில் ஃபாரின் மார்க்கெட், எந்த மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்டு, ரஷ்யா மார்க்கெட், சைனா மார்க்கெட், சிங்கப்பூர் மார்க்கெட், எந்த மார்க்கெட்டு மேலே இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் ஃபாரின்காரன் விற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு விற்கிறதுக்கு வசமாக இண்டெக்ஸ் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ரெண்டும் இருக்கு. பேங்க் நிப்டி இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி வந்ததுனால எல்லாம் இப்போ நிப்டி வீக்லி ஆப்ஷனுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பேங்க் நிப்டியில் ட்ரேடிங் கம்மி, இண்டெக்ஸ் நிப்டியில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஜாஸ்தி ட்ரேட் நடக்குது.
அதனால தான் காலையில் ஓப்பன் ஆகிலிருந்து 12 1 மணி வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகணும்னு தெரியாது. ஃபாரின்காரன் அவன் பாட்டு எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பான், இந்தியன்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஹை லெவல் விற்று லோ லெவலில் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அவர் மார்க்கெட் டிஃபிகல்ட் டு மூவ் அபவ் 24,680. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 740 860 வரும். ஃபாரின்காரன் விட மாட்டான். ஹையர் லெவலில் ஸ்ட்ராடலில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே.